ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வந்தவாசிலேருந்து 6 கிலோமீட்டரில் இருக்கிற தென்னான்கூர் அந்த ஊரில் இருக்கிற பாண்டுரங்க பெருமாள் கோவிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த கோவில் பார்த்திங்கன்னா பூரி ஜெகநாத் கோவில் தெரியும், ஒடிசாவில் இருக்குது. ஸோ அந்த கோவிலோட பாணியில் கட்டப்பட்ட ஒரு கோவில் ஆகும். ஸோ இந்த கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் டிக்கெட் இருக்குது, 50 ருபீஸ் டிக்கெட் இருக்குது. ஸோ இந்த கோயிலுக்கு உள்ளே வரதுக்கு பார்த்திங்கன்னா 4 சைடு கோபுரம் இருக்குது. எந்த கோபுரம் வழியாக வேணால் உள்ளே வரலாம். ஸோ நான் போன டைமில் க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா பூரி ஜெகநாத் கோயில் பாணியில் கட்டப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற இந்த பெருமாள் 12 அடி உயரம் உள்ள சாலிகிராம கல்லால் ஆன பெருமாள் சிலையாகும். ஸோ இங்கே இருக்கிற மூலவர் பாண்டுரங்கராகவும் அவர் கூட ரங்கநாயகி தாயாராகவும் காட்சியளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலில் பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஃபைபர் பெயிண்டிங்ஸ் தான். சைடை தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க. கிருஷ்ணரோட வரலாற்றை பதிக்கிற மாதிரி ஃபைபர் பெயிண்டிங்ஸ் இந்த இடத்த சுற்றி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோவிலுக்கு மேலேயும் ஃப்ளாக்ஸ் ஏற்றுறாங்க. பூரி ஜெகநாத் கோயில் ஏற்றுற மாதிரியே இந்த கோயிலில் இருக்கிற பெருமாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோலத்தில் காட்சியளிக்கிறாரு. வந்தவாசி சைடு வந்தீங்கன்னா, வந்தவாசி டு காஞ்சிபுரம் போகிற ரோட்டில் இருக்கிற இந்த கோயிலில் ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் விசிட் பிளேஸ் கைஸ்.